வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்து கூட சாப்பிடுற மாதிரி ஒரு சவுளிக்கு சப்ஜி, அதாவது காராமணி தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அதுல சின்னதா கிடைக்கும். அதோட சப்ஜி எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன காராமணி கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு 4.5 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், அது உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கா ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுவும் போட்டு நம்ம உப்பு போட்டு தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாப்பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த இந்த சவுளி, நான் நல்ல தண்ணியில் தான் சோக் பண்ணி 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழைவாக இருக்கணும் அந்த சவுளி, அதனால் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது 4 விசில் வரத்துக்குள்ள நம்ம வெங்காயத்தை தக்காளியை தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சவுளியும் பொட்டேட்டோவும் வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம மத்தால ஒரு மஸ்ட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் மத்தால நல்லா மசிச்சு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிருக்கேன். அதே குக்கரில் நம்ம இதை திருப்பி செஞ்சிடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி நல்லா ஆயில் விட்டுக்கலாம். அந்த ஆயிலில் இந்த பிரிஞ்சி இலையும் பட்டையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஆனியன் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினோன்னே அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் பேஸ்ட்டோட கலரு நம்ம விட்டதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டுடலாம். இது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இந்த இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் கலரு எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதில் இந்த சவுளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரைஸ் கூட தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மலாக சப்பாத்தி பூரி அது கூட தொட்டு சாப்பிட்ணுன்னா இந்த திக்னஸ் போகும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி ரைஸ் கூட ஆட் பண்ணுறதுனால 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லா பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பா ரைஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கை கொத்தமல்லி இது மேலே தூவிக்கலாம். திருப்பி ஒரே ஐட்டமே சமைக்கிறோமே போர் அடிக்குதே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் மெனு இல்லை டின்னர் மெனு செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி இந்த சவுளி பாஜி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த பொட்டேட்டோட ஃப்ளேவர் இந்த சவுளி பாஜியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். இப்போ இது நான் டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன் பிளேட்டிங்கில். எல்லாரும் சாவித்ரி கிச்சன் சேனலை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேங்கிறத பார்த்துட்டு அது எப்படி வந்திருக்கு என்ன ஏதுங்கிறத எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.